வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் அப்படின்ற சிறுகதை தான். அறம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஜெயமோகன் அவர்கள் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் தான் யானை டாக்டர் அப்படிங்கிற சிறுகதை நான் படித்தேன். ஆனால் யானை டாக்டர் அப்படிங்கிற சிறுகதை மட்டுமே தனி புத்தகமாகவும் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இது என்ன கதை அப்படின்னா, ஒரு காட்டில் வேலை பார்க்குற வனத்துறை அதிகாரி ஒரு யானை டாக்டரை சந்திக்கிறாரு. யானை டாக்டர்னா வன விலங்குகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவர் தான். ஆனால் யானைகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல இவர் ஸ்பெஷலிஸ்ட். அதனால அங்கே உள்ளவங்கலாம் இவரை யானை டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த வனத்துறை அதிகாரி அந்த யானை டாக்டரை எப்படி சந்திக்கிறாரு, யார் அந்த யானை டாக்டர் அப்படிங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது தான் இந்த கதை. முதல்ல இந்த வனத்துறை அதிகாரி எப்படி அந்த யானை டாக்டரை சந்திக்கிறாருன்னா, ஒரு நாள் இந்த அதிகாரி அவரோட இடத்துல இருக்காரு. அப்போ இவருக்கு கீழே வேலை பார்க்குற மாரிமுத்து அப்படிங்கிற வன ஊழியர் ஒருத்தர் இந்த அதிகாரியை கூப்பிடுறாரு. காட்டில் ஒரு யானை இறந்து கிடக்கான், நம்ம உடனே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே இந்த மாரிமுத்துவும் இந்த அதிகாரி ரெண்டு பேருமே காட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போதே அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க. போன உடனே அந்த தூரத்துல இருந்தே அந்த ஸ்மெல் இவரால் தாங்கவே முடியலை. ஏன்னா அங்கே அந்த இறந்து கிடந்த யானைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பண்ணுறது அந்த யானை டாக்டர் தான். இவர் தூரமாக ஒரு மேடு மாதிரி இருக்குது. அங்கே தான் எல்லாருமே நின்று அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அதிகாரியும் மாரிமுத்து அவங்களும் ரெண்டு பேருமே அந்த மேடில் ஏறி நின்று தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இவரால் அங்கே நிற்கவே முடியல, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ தான் பக்கத்தில் அந்த மாரிமுத்து அவர் சொல்கிறாரு, அவர் தான் யானை டாக்டர் அப்படின்னு. அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த டாக்டரை காட்டுறாங்க. அப்போ தான் முதலாக இந்த அதிகாரி அந்த யானை டாக்டரை பார்க்குறாரு. பார்க்கும்போதே அவர் கையில் கழுத்துல எல்லாம் புழுலாம் ஊறிட்டு இருக்கு. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு தான் அவர் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே தலை சுற்றிடுது. ஏன்னா இவருக்கு அதுதான் முதல் தடவை அந்த மாதிரி பார்க்குறாரு. உடனே தலையெல்லாம் சுற்றிடுது, வாமிட் வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்மெல் தாங்கவே முடியலை. அங்கே உள்ளவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. யூடிகோலன் அப்படிங்கிறத தடவி தான் எல்லாரும் கர்ச்சீஃப் கட்டியிருக்காங்க. இவரால் அது போட்டுமே இவரால் அங்கே நிற்க முடியல, வாமிட்டாக இருக்குது இவருக்கு. போய் அந்த சைடில் வாமிட் எடுக்கிறாரு. வாமிட் எடுத்தோடனே அப்படியே தலை சுற்றிடுது, மயங்கி விழுந்துடுறாரு. அங்கே உள்ள அதிகாரி எல்லாரும் அவரை தூக்குறாங்க. தூக்கிட்டு இவரை ரூமில் கொண்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. ரூமில் போய் கொஞ்சம் நேரம் படுத்துடுறாரு. படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிக்கிறாரு. இவருக்கு பார்க்குறதெல்லாம் புழுவும் பூச்சியுமாவே கண்ணுக்கு தெரியுது. அதுவும் அந்த புழு அவர் கண்ணை விட்டு மறையவே இல்லை. அதுவும் அந்த டாக்டர் கையில் கழுத்துலலாம் ஊறினதுனால இவருக்கு அந்த ஞாபகமாகவே இருக்குது. தூங்கி ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரால் நார்மலாக ஆகவே முடியல. அந்த புழு ஞாபகமாகவே இருக்குது. சாப்பாடை பார்த்தாலும், எதை பார்த்தாலும், இலையை பார்த்தாலும், மரத்தை பார்த்தாலும் எல்லாமே புழு மாதிரியே அவருக்கு தெரியுது. இப்படி தான் இந்த அதிகாரி முதல் முறையாக அந்த டாக்டரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு எப்படியாச்சும் அவரோட பேசணும், அந்த டாக்டரோட பேசணும் அப்படின்னு தோணுது. இப்படி நமக்கு பார்க்கவே இப்படி இருக்கே, இவர் இவ்வளோ இறங்கி செய்கிறாரே, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த டாக்டரை பற்றி அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் அவரை பற்றி பேச்சு கொடுத்து கேட்டு பார்க்குறாரு. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இவர் வன விலங்குகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் தான். ஆனால் கொஞ்ச நாளாகவே யானைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டார். இவர் யானைகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலையும் அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறதுலையும் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் கே அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இவர் இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகளுக்கு இவர் யானைகளை பற்றி கொடுக்குற ஆலோசனையை தான் எல்லாருமே பின்பற்றுறாங்க. மற்ற நாடுகள் கூட இவரோட ஆலோசனையை தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இல்லாமல் அங்கங்கே இவரை கூப்பிடும் போது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்துடுவார். 30 வருடங்களாக இந்த காட்டில் அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே இவருக்கு இன்னும் இந்த டாக்டரை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமாயிரும். நிறைய நாள் அவர் கிளினிக் இருக்கிற இடத்துக்கு ஜீப்பில் போவார். கிட்டத்தில் வரைக்கும் போவார். ஆனால் இறங்கி போய் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் திருப்பி ரிட்டன் வந்துடுவார். இப்படியே ஒரு 4-5 தடவை போவார், பார்க்க மாட்டார், வந்துடுவார். இப்படியே போயிட்டுருக்கும். அப்போ தான் நினச்சிட்டு இருப்பாரு, நம்ம பிளான் பண்ணி பார்க்குறது செட் ஆகாது, என்னைக்காவது ஒரு நாள் கேஷுவலாக தான் இந்த டாக்டரை நம்ம மீட் பண்ணுவோம் போல இருக்குது அப்படின்ட்டு இந்த அதிகாரி நினச்சிட்டு இருப்பாரு. ஏன் நான் அதிகாரின்னு சொல்கிறேன்னா, அவரோட பேர் இந்த கதையில் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் அதிகாரி அப்படின்னு சொல்கிறேன்.
இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதே மாதிரி இவர் நினச்ச மாதிரியே அவரை யதார்த்தமாக அந்த டாக்டரை சந்திக்கிற மாதிரி ஒரு தருணம் அமையும். எப்படின்னா, ஒரு நாள் இந்த அதிகாரி காட்டில் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பறவை மேலே பறந்துட்டு இருக்கும். அந்த பறவை பின்னாடியே இவரும் போவார். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதை உத்து கவனிச்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு இலை இவர் மேலே வந்து படும். பட்டோன்னே அது என்னதுன்னு சொல்லி அதை தட்டி விடுவார். தட்டி விட்டு கொஞ்ச நேரத்தில் இவருக்கு கையில் மேலெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்க ஆரம்பித்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் பார்ப்பாரு. அது ரொம்ப நேரமாக அது விடவே விடாது. அரிப்பு வந்து ரொம்ப கூடிக்கிட்டே போகும். அப்போ தான் அங்கே சக ஊழியரான அந்த மாரிமுத்துவை கூப்பிட்டு சொல்லுவார், நம்ம வந்து நாளைக்கு சிட்டிக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம். ரொம்ப வந்து அந்த இலை பட்டதுலேருந்து ரொம்ப அரிப்பாக இருக்குது உடம்பெல்லாம், நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம் சிட்டிக்கு போயின்னு சொல்லும்போது அந்த மாரிமுத்து சொல்லுவார், எதுக்கு சார் இதுக்கு சிட்டிக்கெல்லாம் போகிறீங்க, நம்ம யானை டாக்டரே இதெல்லாம் பார்ப்பாரு, நம்ம போய் அங்கேயே காட்டிடலாம் அப்படின்னோனையும், இல்லை ஒரு விலங்குகளுக்கான டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரி கேட்பாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, டாக்டர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, விலங்குகளுக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் மனுஷங்களுக்கும், என்ன டோசேஜ் கொஞ்சம் நமக்கு கம்மி அதுங்களுக்கு ஜாஸ்தி அவ்வளோதான், அதனால நம்ம இவர்கிட்டே காட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாரிமுத்து வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போவார். இவரும் அந்த கிளினிக்கு போவார். ஏன்னா முதலாக இப்போ தான் நேருக்கு நேரம் அந்த டாக்டரை வந்து இந்த அதிகாரி சந்திக்க போகிறாரு. போன உடனேயுமே அவர் வந்து டாக்டர் கேட்பாரு, ரொம்ப அரிப்பாக இருக்குன்னு நல்லா சொரிஞ்சு விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அரிப்பு, அதனால நல்லா சொரிஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐஸ் வாட்டரில் கழுவுனா சரியாயிரும், மேபி 1 டேல வந்து க்யூர் ஆயிரும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப அதை வந்து போட்டு அரிச்சு விட வேண்டாம், அரிக்கும் போது அதுலேருந்து டைவர்ட் பண்ண பாருங்கள், உங்களை நீங்களே டைவர்ட் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். வேணும்னா அலர்ஜிக்காக ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது வேணால் போட்டு விடவா அப்படின்னு கேட்பாரு. இல்லை வேண்டாம், நான் டைவர்ட் பண்ணவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்லுவார். இப்படி தான் இவங்க 2 பேரோட முதல் சந்திப்பு தொடங்கும். அதே மாதிரி இவர் இன்ஜெக்ஷன் எதுவுமே போட்டுக்க மாட்டார் அலர்ஜிக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது பெருசாக ஒன்றும் இதுவாகாது, சரியாயிரும். அதுக்கப்புறமா அடிக்கடி இந்த அதிகாரி வந்து டாக்டரை வந்து சந்திக்க போகிறதும் வரதும் அப்படியே பழக்கம் ஆயிரும். அது டாக்டர் போகிற இடத்துக்கெலாம் கூட அதிகாரி கூடவே சில சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் கூடவே போய் இந்த அதிகாரி பார்ப்பார். இப்படி தான் இவங்களோடது போயிட்டுருக்கும். அப்படி ஒரு நாள் இந்த மாதிரி ஒரே ஜீப்பில் இந்த அதிகாரியும் யானை டாக்டரும் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுப்பகுதியில் நடுவில் வந்து நாய்கள்லாம் நிற்கும். உடனே டாக்டர் சொல்லுவார், ஜீப்பை நிப்பாட்டுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அதுக்கு இந்த அதிகாரி சொல்லுவார், இல்லை செந்நாய்கள் வந்து ரொம்ப பயங்கரமானது, நீங்கள் தனியாக எப்படி போவீங்க அப்படின்னு வந்து அதிகாரி கேட்பார். அதுக்கு டாக்டர் சொல்லுவார், இதுதான் என்னோட கடமையே, நான் தான் இதை செஞ்சு ஆகணும், அதுங்களுக்கு என்னை அடையாளம் தெரியும், நான் போயிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போவார். போகும்போது நடுவில் வந்து ஒரு செந்நாய் வந்து அடிபட்டு இருக்கும். சுற்றி எல்லா செந்நாய்களும் நிற்கும். இவர் போன உடனே எல்லாம் இவர் பக்கத்தில் வரும். இவர் அசையவே மாட்டார், அப்படியே தான் நிற்பார். அந்த செந்நாய்கள்லாம் ஃபஸ்ட்டு இவர் பக்கத்தில் வந்து நெருங்கி வரும். அப்புறம் மோந்து பார்த்துட்டு எதுவுமே பண்ணாது. அடையாளம் கண்டுக்கிட்டுரும் இவரை யாருன்றது அதுங்களுக்கு தெரிஞ்சிடும். அமைதியாக நிற்கும். இவரும் அதை பார்த்துட்டு திருப்பி ஜீப்புக்கு வந்துடுவார். வந்தோடனையும் இந்த அதிகாரி கேட்பார், எப்படி சார் உங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுங்க அப்படின்னு இவர் கேட்பார் அதிகாரி ஆச்சரியமாக. அதுக்கு அவர் சொல்லுவார், அதுங்களுக்கு எப்போதுமே மோப்ப சக்தி ஜாஸ்திங்கிறதுனால ஒரு தடவை நம்மளை வந்து அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அடுத்தடுத்த தடவை அதுங்க நம்மள்கிட்ட பழகிரும் அப்படிம்பாரு. சரி, என்ன சார் ஆச்சு அந்த செந்நாய்க்கு, ஏன் அதுக்கு அடிபட்டிருக்குன்னு கேட்பாரு. அதுக்கு வந்து இவர் சொல்லுவார், இல்லை அது ஏதோ சிறுத்தை வந்து கடிச்சிருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது, அதுதான் அந்த கூட்டத்தோட தலைவனாக இருந்திருக்கும் போல், இனிமேல் வந்து அது தலைவனாக இருக்க முடியாது, அதுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இந்த யானை டாக்டர் சொல்லுவார். உடனே இந்த அதிகாரி கேட்பாரு, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, அதுக்கு ஆன்டிபயாட்டிக் ஏதாவது போட்டு விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அதுக்கு யானை டாக்டர் சொல்லுவார், ஆன்டிபயாட்டிக்கா, நீங்கள் வேறு, ஆன்டிபயாட்டிக்லாம் போட்டால் மனுஷங்க மாதிரி அதுவும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இருக்க ஆரம்ப சுகாதார மையத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிடும். அப்புறம் வந்து அங்கே க்யூ கட்டி நிற்க ஆரம்பிச்சிடும். விலங்குகளுக்கு எப்போதுமே நம்ம ஆன்டிபயாட்டிக்லாம் போடக்கூடாது, அதுகளுக்கெல்லாம் தானாகவே சரியாயிரும், மனுஷங்க தான் வந்து எதாக இருந்தாலும் உடனே சரியாகணும் அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு இன்னும் வந்து அதில் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஆனால் விலங்குகள்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செந்நாய்கள்லாம் வந்து பகுத்தறிவில் தான் நம்ம கம்மி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஆனால் வந்து அதுங்கெல்லாம் ஒரு டிவைன் அனிமல் அப்படின்னு அந்த யானை டாக்டர் சொல்லுவார். இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் பெட்ஸோட எவ்வளோ வந்து
நல்லா இருந்துக்கிட்டா அவருக்கு அதை டிவைனாக அதை பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் இன்னொன்று சொல்லுவார், இந்த மனிதர்கள் வந்து மிருகங்கள்கிட்ட பண்ணுற விஷயம் இருக்கே அப்பப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே அதுக்கு இந்த அதிகாரி கேட்பாரு, என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார், இல்லை மனிதர்கள்லாம் வந்து மிருகங்கள் கிட்ட வந்து கொய்யா பழத்தில் வந்து மிளகாய் தூளை வச்சு கொடுப்பாங்க. அதால் அது சாப்பிட முடியுமானே தெரியாது. நம்ம ஏதோ ஃபீட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு கொய்யா பழத்தில் வந்து மிளகாத்தூளை வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் மான்கள்லாம் வந்து எங்கேயாவது பார்த்தா மான்கள் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் சில பேர் கல்லை விட்டு எறியதெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இதை விட அதிகப்படியாக போய் இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறவங்க, காட்டுக்கு வரவங்க, இதை சுற்றி பார்க்கணுன்னு நினச்சி இப்படிலாம் பண்ணுறவங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதை என்னால் சகிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். என்னென்னா அந்த காட்டில் வர்றவங்க சில பேர், சில இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் யாராவது வர்றவங்க வந்து காலி பாட்டில்களை வந்து தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதோ சரி, எங்கேயோ ட்ராவலில் போயிட்டுருக்கோம், ஒரு காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ நம்ம காலி பாட்டிலை வந்து தூக்கி போட்டுடுறோம். அப்படி தூக்கி போடும்போது அது உடஞ்சி கீழே சுக்குநூறாக கொட்டி கிடக்கும். யானைகளுக்கு அது தெரியாது, காலை அதில் வச்சிரும். அந்த பாட்டில் சில்லு காலில் குத்துனதோடே அதுங்க நடக்கும்போது அது உள்ளே நல்லா ஏறிக்கும். ஏறினோனையும் புண்ணாயிரும். புண்ணில் வந்து சில நேரம் ரத்தம் வந்து வெளியேற முடியாமல் அது வந்து சீல் வச்சிரும். சீல் வச்சுட்டு சுற்றி வந்து புழுக்கள்லாம் கூட வந்துடும். நரம்புகள்லாம் போய் அந்த கண்ணாடி துண்டுகள் குத்துனா அதுங்க உயிருக்கே கூட ஆபத்தாயிரும். யானைகள் வந்து ரொம்ப பெரிய விலங்கு அப்படிங்கிறதுனால அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது அந்த கண்ணாடி துண்டுகள் இன்னும் உள்ளதான் ஆழமாக ஏறிக்கும். உள்ள ஆழமாக ஏற ஏற என்ன ஆகும்னா சீல் வைக்க தான் செய்யும். அதுங்களால நடக்க முடியாமல் போகும். அப்புறம் ஒரு மரத்தடியில் சாஞ்சு நிற்குங்க. 30 லிட்டர் தண்ணி குடிச்சு 200 கிலோ சாப்பாடு சாப்பிட்ற அவ்வளோ பெரிய யானை ஒரு மரத்தில் சாஞ்சு நிற்கிது நடக்க முடியாமல் அப்படின்னா ஒரு 4-5 நாள் வந்து அப்படியே அதால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆகும். 4-5 நாளில் அதுங்களுக்கு உடல் மெலிஞ்சு போகும். காதுகளை எப்போவுமே யானைகள் வந்து அப்படி ஆட்டிகிட்டே இருக்குங்கள்ல, அது குறைஞ்சிருச்சுனாலே அதுங்களோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தமா. அதனால வந்து காதுகளை ஆட்டுறதை குறைக்கும். அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிற்கவும் முடியாமல், நடக்க முடியாமல் தான் சாஞ்சு நிற்கிது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிற்கவும் முடியாமல் அந்த யானைகள் அப்படியே கீழே விழுந்துரும். இப்படியே வந்து இறக்கவும் கூட சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மனிதர்கள் பண்ணுற இந்த விஷயம் வந்து விலங்குகள் இவ்வளோ பாதிக்குதுன்னு தெரியாமல் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக எந்த விலங்கை பாதிக்குதோ இல்லையோ இந்த பாட்டில் துண்டுகள் யானைகளை வந்து கண்டிப்பாக பாதிக்கும், உயிருக்கே ஆபத்தும் ஆகும். அதனால யார் இந்த மாதிரி பண்ணுறதை நான் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கோவம் வரும். யாருமே இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இதை இந்த டாக்டர் அந்த அதிகாரி கிட்ட சொல்லி கொஞ்ச நாட்கள்லையே வந்து இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த டாக்டருக்கு ஒரு தகவல் வரும், முதுமலை காட்டில் ஒரு யானை வந்து மயங்கி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் இவருக்கு வரும். உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து இவரோட போவார். போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த முதுமலை காட்டை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அங்கே போன உடனே அந்த டாக்டர் சொல்லுவார், முதல்ல நான் போகும்போதே எல்லாருமே என் கூட வர வேணாம், ஃபஸ்ட்டு நான் போய்க்கிறேன், போனதுக்கப்புறம் அதுங்க என்னைய கண்டுபிடிச்சிட்டு அந்த யானை வந்து நார்மலாக ஆகிற வரைக்கும் நீங்கள் யாருமே பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இவங்களெல்லாம் அந்த கூட ஹெல்ப்பர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இந்த அதிகாரி ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. முதுமலை காட்டில் அந்த டாக்டர் வந்து அந்த யானை மயங்கி விழுந்திருக்க யானையை போய் ரீச் பண்ணிடுவார். பண்ணோன்னையும் பெரிய பெரிய யானைகள்லாம் சுற்றி வந்து நிற்கும். யானைகள் வந்து தலையை அசைச்சாலே வந்து அதுங்க வந்து தாக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தமா. அப்போ வந்து ஒரு யானை எல்லா யானையும் சுற்றி நிற்கும்போது ஒரு யானை வந்து தலையை அப்படி அசைக்கும். உடனே அது தாக்க போகுதுன்னு இவங்கெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து பயந்துருவாங்க. ஐயோ டாக்டருக்கு ஏதோ ஆக போகுது, நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த தலையை அசைக்கிற யானை வந்து எதுவுமே பண்ணாது. கொஞ்ச நேரம் இவரும் அமைதியாகவே நிற்பார், எதுவுமே பண்ணவே மாட்டார். எல்லா யானைகளும் சுற்றி அவரை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு யானையாக வந்து அப்படியே கொஞ்சம் தூரமாக அப்படியே போயிடும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் டாக்டரே வந்து கை காட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னையும் இவங்க எல்லாம் யானைக்கிட்ட போவாங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் பாட்டில் துண்டு தான் வந்து அதோட காலில் குத்திருக்கும். அதை அப்படியே எடுத்துட்டு நிறைய ரத்தங்கள்லாம் வரும். பஞ்சு வச்சு அப்படியே இது பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ துணி வச்சு பேண்டேஜ் போட்டு அப்படியே கட்டிடுவார். அதுக்கப்புறம் அது அடையாளம் தெரியணும், அந்த யானையை வந்து அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காதில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி ஒன்று வச்சு விடுவார். ஏன்னா அடுத்த தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிவிட்டு
அங்கேருந்து கிளம்புவாங்க. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த அதிகாரிக்கு. இதெல்லாம் இப்படி அதிகாரி வந்து அந்த டாக்டரை கூடவே இருந்து பார்க்கறதுனால அவருக்கு வந்து இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த அதிகாரிக்கு டாக்டருக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். அதனால தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பெரிய இடத்துல வேலை பார்ப்பாரு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டு பேர் ஆனந்த். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருப்பாரு, இப்படி ஒரு டாக்டர் வந்து இங்கே டாப் ஸ்லிப்பில் வேலை பார்க்குறாரு, இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுருப்பாரு. அந்த ஆனந்துங்கிற ஃப்ரெண்டும் வந்து சொல்லுவார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இவர் பேர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் அதுக்கான ஸ்டெப்லாம் எடுத்து ஒரு நாள் வந்து சொல்லுவார், நான் மேலிடத்துல பேசிட்டேன், இவர் பேர் எப்படியும் அதில் வந்துடும், இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்து டாக்டருக்கு ஃபோன் கால் வரும், நீ பேச சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட அவரோட ஃப்ரெண்ட் ஆனந்த் வந்து சொல்லியிருப்பார். இவருக்கு வந்து ஒன்றுமே புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது, எப்படியாவது இதை போய் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லணும், பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இவருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுத்துருக்கோம், நம்ம போய் டாக்டர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளினிக்கு போவார். கிளினிக்கு போனோன்னே எப்போதும் இல்லாத மாதிரி இந்த அதிகாரி ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பார். டாக்டர் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பார். இவருக்கு வந்து அதை கவனிச்சிக்கவே முடியாது அந்த அதிகாரியால். என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பார். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் தடுமாறிட்டே இருப்பார். இல்லை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பார். உடனே இந்த அதிகாரி சொல்லுவார், இல்லை உங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்காக நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன், அவனும் வந்து மேலிடத்துல பேசி உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே கால் கண்டிப்பாக வரும், உங்கள் பேர் கண்டிப்பாக அதில் இடம் பிடிச்சிரும் அப்படின்னு இந்த அதிகாரி சொல்லுவார். சொன்ன உடனே அந்த டாக்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு தான் இவர் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கு மாறாக அவர் வந்து என்றைக்குமே ரொம்ப கோவமாக அந்த மாதிரி பேச மாட்டார். அப்போ தான் அவர் ஒரு மாதிரி கோவமாக சொல்லுவார், எனக்கு என்ன இதெல்லாம் வந்து முக்கியமா, நான் என்ன இதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறேன்னா, நிறைய பேர் வந்து காட்டுக்கு வேலைக்கு வராங்க, போஸ்டிங் ஆகி இங்கே வராங்க, ஆனால் ஒரு வருடமோ 2 வருடமோ இருந்துட்டு வேறு போஸ்ட்டு கிடைக்கிது, வேறு ஊருக்கோ எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க. வனவிலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம காட்டுக்கு வரோம்னா அந்த காட்டில் இருந்தால் தானே அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு பணம் பதவி பேருக்காக நம்ம வேறு போஸ்டிங்க்கோ வேறு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டோ போகிறோம்னா எப்படி அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு யானையோ ஒரு விலங்கோ என்னைய அது அடையாளம் கண்டுபிடிக்குது, நான் அதை வந்து எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன், அது வந்து பெரிய விஷயமா? டெல்லியில் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி தர அது வந்து எனக்கு பெரிய விஷயமா? எனக்கு எப்போதுமே அது முக்கியமே இல்லை. எனக்கு தேவை வந்து விலங்குகள் என்னைய வந்து எப்படி பார்க்குது, நான் அதுங்களை எவ்வளோ நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டேன்னா நான் ஏன் வந்து இங்கே 30 வருஷமாக இருக்கணும்? நானும் மற்றவங்கள மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு போயிருக்கலாம்ல, ஆனாலும் நான் ஏன் இங்கே இருக்கேன்னா எனக்கு தேவை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எப்போதுமே பேசாத ஒரு கடுமை தோணியில் வந்து அவர் பேசிடுவார். உடனே இவருக்கு வந்து டக்குன்னு வந்து ஷாக் ஆயிரும். ஏன்னா வந்து டாக்டர் சந்தோஷப்படுவாருன்னு நினச்சிருப்பாரு. பட் இவருக்கு வந்து இப்படி அவர் சொன்னது வந்து ஷாக் ஆயிரும். உடனே சொல்லுவார், எனக்கு உங்களை வந்து ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு நான் கூட இருந்து பார்க்குறேன், அதனால தான் வந்து எனக்கு ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டார். சரி சரி ரிலாக்ஸ், வாங்க வெளியில் ஒரு வேலையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவரை ரிலாக்ஸ் பண்ணிடுவார். அன்னைக்கு அவங்க 2 பேரும் அப்படி வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இரவு ரொம்ப நேரம் ஆயிரும். டாக்டர் அதிகாரிகிட்ட கேட்பார், இப்போ நேரம் ஆயிடுச்சு, உங்கள் இடத்துக்கு கண்டிப்பாக போகணுமா, எங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பார். உடனே அந்த அதிகாரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிடுவாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே அன்னைக்கு இரவு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வெளியில் கொஞ்சம் சத்தம் கேட்கும். உடனே இந்த டாக்டர் வெளியில் வந்து பார்ப்பாரு. அதிகாரியும் விளக்கு எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்து என்ன அங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் தூரமாக பார்ப்பாங்க. டாக்டர் சொல்லுவார், ஒரு யானை என்னை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கையை காட்டுவார். அங்கே பார்த்தா ஒரு குட்டி யானை நின்றுட்டுருக்கோம். உடனே 2 பேரும் பக்கத்தில் போவாங்க. அதிகாரி வந்து விளக்க தூக்கி காட்டிகிட்டு இருப்பார். அந்த டாக்டர் அந்த குட்டி யானையை பார்த்தானையும் அந்த குட்டி யானை இவரை நல்லா தெரிஞ்ச மாதிரி அந்த டாக்டரை தன்னோட தும்பிக்கையை வச்சு கட்டி பிடிச்சிக்கும். இவரும் அதை அணைச்ச மாதிரி கட்டி பிடிச்சிப்பார். அப்புறம் தான் பார்ப்பாரு காலில் அடிபட்டிருக்கும். இவர் அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு சரி பண்ணி பேண்டேஜ்
மெசேஜ்லாம் போட்டு விடுவார். உடனே அந்த அதிகாரி கேட்பாரு, இது எங்கேருந்து சார் வந்திருக்கு இந்த யானை, இவ்வளோ தூரம் உங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கு, இதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா உங்களை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கேட்பாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார், இவனை ஞாபகம் இல்லையா, நம்ம ஒரு தடவை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி முதுமலைக்கு போனோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு யானை காலில் பாட்டில் துண்டுகள் குத்தி நம்ம வந்து எடுத்தோம்ல, அப்போ பக்கத்தில் மரத்தடியில் நின்றுட்டு இருந்தவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். எப்படி சார் இந்த யானையை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அதிகாரி கேட்பார். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார், என்ன சார் நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறீங்க, அவங்களெலாம் நீங்கள் திருப்பி பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். அதிகாரிக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து விலங்குகளை வந்து எதை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கும். அதுவும் யானைகள்லாம் வந்து ஈஸியாக நார்மலாக நம்மளாலெல்லாம் இந்த யானை தான் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த டாக்டர் வந்து அதை சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்கிறது வந்து இந்த அதிகாரிக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். இவர் அந்த யானையை கண்டுபிடிச்ச விதம். 2 பேரும் சரி பண்ணதுக்கு அப்புறமாயி அவங்களோட இடத்துக்கு வந்துடுவாங்க, கிளினிக்கு. அந்த யானை வந்து மெல்ல மெல்ல நடந்து போயிட்டுருக்கும். கிளினிக் கிட்ட வந்ததுக்கப்புறமும் அந்த அதிகாரிக்கு ஆச்சரியம் போகாது. இவ்வளோ தூரம் அவங்கள வந்து அது கண்டுபிடிச்சி வந்தது பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லி அதிகாரி சொல்லுவார். அதுக்கு டாக்டர் சொல்லுவார், யானைகள்லாம் 300 கிலோமீட்டர் தூரம் கூட தெரிந்த மனிதர்களை தேடி வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அதை கேட்டுட்டு 2 பேரும் அந்த யானை போகிறத பார்த்துட்டு அப்படியே நிற்பாங்க. தூரத்தில் பார்த்தா வந்து யானை கூட்டமே வந்து பிளிரி இவருக்கு நன்றி சொல்லும். இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க தனியாக தான் அந்த குட்டி யானை வந்திருக்குன்ட்டு. ஆனால் தூரத்தில் பார்த்தா தான் வந்து தெரியும், அங்கே வந்து பெரிய யானைகள்லாம் தூரமாக நின்று இந்த டாக்டருக்கு நன்றி சொல்கிற விதமாக தும்பிக்கையை தூக்கி வந்து பிளிரிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து தான் வந்து இவங்களுக்கு தெரியும், ஓகே எல்லாருமே தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்றத 2 பேரும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த அதிகாரி வந்து விளக்கை தூக்கி அடித்து அதுங்களை பார்க்க போவார். அந்த டாக்டர் சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அதுங்களே வந்து போய்க்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி தான் இந்த கதை முடியுது. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் அந்த யானைகளுக்கு அந்த கண்ணாடி துண்டுகள்லாம் குத்துனா வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காருல, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. இதை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு காட்டுக்கு போகிறோம், விலங்குகளை பார்க்குறோம், நம்ம ஒரு நேச்சுரல் சீனரி மாதிரி தான், இதெல்லாம் வந்து ஒரு அலங்கார பொருள் மாதிரி தான் யானையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு பின்னணியில் இவ்வளோ இது இருக்கா, ஒரு சின்ன விஷயம் இதுங்களை இவ்வளோதுக்கு பாதிக்குமா அப்படிங்கிறத தெரியப்படுத்தினது எனக்கு ரொம்ப இந்த கதையில் பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அந்த கதையை வாங்கி படியுங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கதையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.